அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானவிதா ஜகத்ஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிச் செய்த சித்தவேதம் என்கிற உன்னதமான நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் 11 அத்தியாயங்களை வாசித்து முடித்திருக்கிறோம். இன்று நாம் 12வது அத்தியாயத்திலிருந்து சுவாமி சொல்லக்கூடிய மாயை குறித்தான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். சீடர் கேட்கிறார், குருவே, சுசுப்தி என்பது மாயை என்றும் தானாயிருக்கின்ற சக்தியுடன் அந்த மாயை வெளியிலே வியாபித்துச் சலித்து தானும் சக்தியும் கூடி கலந்து மயங்கி கிடக்கிறது என்றும் தெரிய வருகிறது. அந்த பிரகாரம் கலந்து மயங்கி கிடக்கின்ற தன்னை வேறாக அறிவதற்கு எவ்விதத்தில் சாத்தியப்படும் என்று கேட்கிறார். இதற்கு குரு சொல்லக்கூடிய விளக்கம், தானும் தன்னுடைய சக்தியிலிருந்து உத்பவித்த மாயையும் என்று சொல்லப்படுவது நித்தியமும் அனித்தியமும் ஆகும். அவைகளை வெவ்வேறாக அறிய வேண்டியதை ஒரு உதாரணத்தால் தெரிவிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜலம் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பை போட்டால் உப்பை காண முடியாது. உப்பு ஜலத்தில் லயித்து போகிறது. பிறகு அந்த உப்பை காண வேண்டும் என்றால் ஜலத்தை சுண்டச் செய்ய வேண்டும். அப்பொழுது அதுவரை பார்த்து கொண்டிருந்த ஜலம் நசித்தும் காணாமல் இருந்த உப்பை காணவும் ஆகின்றது. அந்த பிரகாரம் நித்தியம் என்பது நாசமில்லாது இருக்கின்றது, அது தானாகும். அனித்தியம் என்பது தன்னுடைய சக்தியிலிருந்து உத்பவித்த மாயை, அது நசிக்கின்றது. அப்படி நசிக்கப்படுகிற மாயையில் நாசமில்லாமல் இருக்கின்ற தான் லயித்து கிடக்கிறது. அப்படி லயித்து கிடக்கின்ற தன்னை அறிய வேண்டும் என்றால் கண்டு கொண்டிருக்கின்ற உலகத்தை நசிக்கச் செய்ய வேண்டும். அது எப்படி என்றால், மேற்சொல்லிய உப்பு கலந்திருக்கின்ற ஜலத்தை சுண்டச் செய்வதற்கு தீ வேண்டியிருந்ததல்லவா? அந்த பிரகாரம் உலகத்தை நசிக்கிறதற்கும் தீ வேண்டி வரும். அது விவேகம் என்கிற அக்னியாகும். ஆனால் முன் சொன்ன உப்புக்கு நாசம் இல்லை என்று நினைத்து ஜலத்திலிருந்து பிரத்யேகப்படுத்தி ஜலத்தை வட்டச் செய்து முடியாது. அதனால் நசிக்கின்ற ஜலத்தையும் அதில் லயித்திருந்த நாசமில்லாமல் இருக்கின்ற உப்பையும் தீ எரித்து சுண்ட வைத்தால் நாசமுள்ளதாகிய ஜலத்தை நசிப்பித்து நாசமில்லாத உப்பை காணச் செய்யலாம். அந்த பிரகாரம் நித்தியமாயிருக்கின்றதான் அனித்தியமாயிருக்கின்ற உலகமாகிய மாயையில் லயித்ததினால் தனக்கு நாசமில்லை என கருதி மாயையாகிய உலகத்திலிருந்து பிரத்யேகப்படுத்தி அந்த உலகை நசிப்பதற்கு சாத்தியப்படாது. அதனால் நாசமுள்ளதான உலகையும் அதில் லயித்த நாசம் இல்லாத தன்னையும் விவேகம் என்கிற விசேஷ அக்னியினால் நாசமுள்ள மாயையை நசிப்பித்தால் நித்தியமாயிருக்கின்ற தன்னை அறியலாம். இங்கே சுவாமி சொல்லக்கூடிய இந்த உப்பு கருத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தன்னுடைய உபதேசத்திலே சொல்லியிருந்ததை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உப்பினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை கடலிலே சென்று கடலின் ஆழத்தை பார்க்க விரும்பினால் அது கடலிலே கரைந்து மறைந்துவிடும். அதுபோல இங்கே சுவாமி மனம் என்பது மாயையிலே எப்படி உருவாகியிருக்கிறது என்பதை குறிக்கிறார். நித்தியமாக இருப்பது என்னவோ ஜீவசக்தியாகிய வாயு. அது புலன்கள் வழியாக மனமாக சலித்து போன காரணத்தால் உண்மையை அறியாமல் இருக்கிறது. எப்படி தண்ணீரிலே கலந்துவிட்ட உப்பை வெளியே எடுப்பதற்கு தீயிலே இட்டு காய்ச்சி அதை எடுக்க வேண்டியிருக்கிறதோ அதுபோல விவேகம் என்கிற நெருப்பை மூட்டும் போது மாத்திரமே உள்ளே இருக்கக்கூடிய கரைந்துவிட்ட உப்பை கண்டுபிடிக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் யாதென்றால், நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சி என்பது நெருப்பை மூட்டுவிக்கும் காரியமாகும். இந்த நெருப்பை மூட்டுவித்த போது திரு அருட்பிரகாச வள்ளலார் கூறியபடியாக 7 வகையான மேகமாக மாயத்திரைகள் தலைக்குள்ளே ஜீவனை மறைத்திருக்கின்றன அல்லவா? அந்த திரைகளெல்லாம் எரித்து சாம்பராக்கப்படும். எப்படி இதை புரிந்து கொள்வது? பனிக்காலம், குளிர்காலத்திலே பனிமூட்டம் என்பது ஏற்பட்டு தூரத்தில் இருக்கும் பொருட்களை, காட்சிகளை காண முடியாமல் தடுக்கிறது. ஆனால் கதிரவன் உதித்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது இந்த பனி என்பது காணாமல் மறைகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த உருவத்தில் பிரமையாக இருந்து பலவற்றையும் மறைத்திருக்கக்கூடிய ஒன்றே மறைக்க விடாமல் அதிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் நெருப்பு என்பது தேவையாக இருக்கிறது. இதுதான் அடிப்படை கருத்து. அதுபோல ஜீவனை மறைத்திருக்கக்கூடிய மாயை என்கிற அறியாமை பனிமூட்டத்தை நீக்குவதற்கு வாசி என்கிற தீயை மூட்ட வேண்டியிருக்கிறது.
அதையும் எப்படி மூட்டுவது? விவேகத்தை கொண்டு மூட்ட வேண்டும் என்று சுவாமி சொல்லுகிறார். இந்த விவேகம் என்கிற வார்த்தையிலேயே ஒரு குறிப்பிட்ட மறைபொருளும் இருக்கிறது. எத்தனைதான் ஒருவர் பல மணி நேரம் அமர்ந்திருந்து யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டாலும் பயிற்சியின் நுணுக்கங்களை, சூத்திரங்களை, அதன் அசைவுகளை துல்லியமாக அறிந்து விவேகத்தோடு செயல்பட்டால் மாத்திரமே உண்மையான ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும் என்பதுதான் கருத்தாகிறது. சரியாக சுவாமி சொல்லக்கூடிய விளக்கங்களை புரிந்து கொண்டுவிட்டால் நமக்குள்ளே எதுகாரும் இருந்து வந்திருந்த மாயை என்பது விலகி ஞானஜோதி என்பது பிரகாசிக்கும். சிஷ்யர் மீண்டும் கேட்கிறார், குருவே, மாயையாயிருக்கின்ற உலகை விவேகம் என்கிற விசேஷ அக்னியால் எவ்விதம் தகிப்பிக்க வேண்டும் என்று விவரமாகச் சொல்லித்தர வேண்டுமாக அபேட்சிக்கிறேன் என்று கேட்கிறார். குரு சொல்கிறார், நீங்கள் நித்தியனோ அனித்தியனோ? நான் என்று சொல்லப்பட்ட அவஸ்தை அனித்தியமாகும். அப்பொழுது உங்களுக்கு நாசம் உண்டோ? நான் என்றுள்ள அவஸ்தைக்கு நாசம் உண்டு. நான் என்கிற அவஸ்தை உங்களுக்கு இல்லை என்றால் இந்த காணுகிற உலகம் உங்களுக்கு உண்டோ? இல்லை. அப்பொழுது உங்களுக்கு இந்த உலகம் உத்பவித்தது எங்கே இருந்து? என்னிலே இருந்து. ஆனால் நீங்கள் இந்த காணுகின்ற எல்லா அவஸ்தைகளும் உங்கள் உள்ளில் உள்ளதாகும். அது எவ்விதம் என்றால், சாதாரணமாக உலகில் சொல்லுகிறது என்னுடைய ராஜ்யம், என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய பெண்ஜாதி, என்னுடைய புத்திரன், என்னுடைய ஜாதி, என்னுடைய கிரகம், என்னுடைய தனம் என்றும், எனக்கு ஸ்தானம், மானம், சுத்தம், அசுத்தம், சுகம், துக்கம், ஸ்வர்க்கம், நரகம், பசி, பசியில்லை, பந்து, சத்துரு, இந்த பிரகாரமும் இன்னும் வேறுமாகும். ஆனால் இத்தகைய நான் என்றுள்ள நிலைமை நித்தியமல்ல, அனித்தியமே. அப்பொழுது இத்தனை பெரிதாக இருக்கின்ற உலகத்துடன் நான் என்கிற அகங்காரம் உத்பவிக்கிறது. எங்கிருந்து என்றால் மனசாகின்ற சக்தியில் இருந்துதான். அதற்கு திருஷ்டாந்தம், நான் அந்த மலை ஏறி இறங்கியதில் எனது சரீரம் க்ஷீணித்து தளர்ந்து விழுந்து போயிற்று. இந்த வாசகத்தில் நான் என்பது தளர்ந்து விழுந்தது இல்லை, சரீரம்தான் தளர்ந்து விழுந்தது. ஒருவன் என்னுடைய கால் விரல் ஒரு கல்லில் மேல் மோதி அடிபட்டது, ஆ, என்னுடைய ஜீவன் போய்விட்டது என்று சொல்லுகிறான். இந்த வாசகத்திலும் நான் போகவில்லை, என்னுடைய ஜீவன்தான் போய்விட்டது. நான் ஒரு நாள் இரவில் ஒரு காலடி பாதையில் வரும்போது ஒரு சப்தம் உண்டாயிற்று. அந்த சப்தத்தை கேட்டு பயந்து என்னுடைய மனசு சொல்லக்கூடாத விதம் பிரமித்து போயிற்று. இந்த வாசகத்திலும் நான் பிரமித்ததில்லை, என்னுடைய மனசுதான் பிரமித்தது. அதனால் முன் சொன்னவர் யாரும் நான் அல்ல என்றும் எனது பந்துவாகும் என்று ஆகிறது. தவிர நீர் 2-3 பேர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர். அது சமயம் ஒருவர் உங்களை வந்து மிகவும் கெட்ட வார்த்தைகளிலே பேசி தூஷித்தார். அந்த சமயம் உமக்கு அவமானமோ வெட்கமோ விசனமோ உண்டாகிறது. அது நிமித்தம் உங்களுக்கு அசங்கியம் உண்டாகி அங்கிருந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உமது சிநேகிதரிடமோ வீட்டுக்காரரிடமோ பேசிக்கொண்டிருக்கையில், நான் இன்னவரோடு கூடி இன்ன இடத்தில் இருக்கும்போது இன்னவர் வந்து என்னை மிகவும் கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டினார். அதை கேட்டபோது நான் என்ற நிலைமை அவ்விடம் இல்லாதவனாய் போய்விட்டேன் என்றும் வேறும் சொல்லுகிறார். அந்த வாசகத்தில் யார் இல்லாமல் போனது? சரீரம், ஜீவன், மனதே எல்லாம் இருக்கின்றன. அவை ஒன்றும் போகவில்லை. அப்பொழுது யார் இல்லை என்றால் நான் என்று அபிமானித்துள்ள அகங்காரம்தான். தவிர நீங்களும் மற்றொருவருமாக சம்பாஷணையில் அவரை வென்று ஜெயமடைந்தீர் என்றால் நீர் என்ன சொல்லுவீர்? நான் என்ன விஷயத்தில் இன்னவரிடம் பேசி அவரை ஜெயித்தேன் என்றும் அவரை வாய் அடக்கிவிட்டேன் என்றும், தவிர நான் யார், ஸ்தானி, மானி, சமர்த்தன் என்றும் மற்றும் சொல்லி உம்மை நீரே புகழ்ந்து பேசுவீர். அதைத்தான் அபிமானமாயிருக்கின்ற அகங்காரம் என்று சொல்லுகிறது. அந்த அகங்காரம் நசிக்கக்கூடியது. அப்படி நசிக்கின்ற அகங்காரத்தினுடைய உத்பவம் மனசில் இருந்தது என்று தெளிவாகிறது. அந்த மனம் உத்பவித்தது ஜீவனில் இருந்து. அதற்குத்தான் சக்தி என்று சொல்லுகிறது. இதுதான் ஜீவனுடைய சக்தி. இந்த ஜீவன் சிவன். அந்த சிவனேதான் அப்படி தானாயிருக்கின்ற சிவனுடைய சக்தி மனம். அதனால்தான் அதை சிவசக்தி என்று சொல்லுவது. அந்த சக்தியை தன்னில் அடக்க வேண்டும். அதனால் மேற்சொன்ன பிரகாரம் விசாரணை செய்து தன்னுடைய சக்தி இன்னதென்று அறிந்து அந்த சக்தியை வெளியில் பிரதிபிம்பிக்காமல் விவேகமாகிய விசேஷ அக்னியினால் முன் சொன்ன உலகை தகிப்பித்து தன்னில் தானே எரித்து தானாய் இருக்க வேண்டும். இதற்குத்தான் நித்திய அனித்திய விவேகம் என்று சொல்லுவது. இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து முற்றிலும் உண்மையானது. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது எது நிலையானது எது நிலையற்றது என்பதை நம்முடைய மனதோடு பேசி நாம் புரியப்படுத்த வேண்டும். மனம் புலன்கள் வழியாக சலிக்கும் போது இந்த உலகத்தை பார்க்கிறது. பார்த்ததை, கேட்டதை, நுகர்ந்ததை, சுவைத்ததை உண்மை என்று நம்பி இருக்கிறது. ஆனால் மனத்திற்கு மரணம் என்கிற ஒன்று வந்தபோது
இந்த உலகிலே பார்த்த, கேட்ட, சுவைத்த எந்த ஒன்றையும் மீண்டும் தொட்டு உணர முடியாது என்பது புரியாத மயக்கத்தில் இருக்கிறது. எனவே மனிதர்கள் சுய விசாரணை செய்ய வேண்டும். சத் விசாரணை என்றும் இதை சொல்வார்கள். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய காரணிகள் எல்லாம் தற்காலிகமானவை, மாயை. இவை எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு நீங்கிச் சென்றுவிட முடியும் என்கிற உண்மையை மனத்திற்கு சொல்லி புரியப்படுத்த வேண்டும். இதையும் நாம் அனுபவத்திலே பார்த்து வருகிறோம். சின்னஞ்சிறு பிராயத்திலே இருந்த நாம் இப்போது இல்லை. நம்முடைய உடலும் மாறியிருக்கிறது, தோற்றமும் மாறியிருக்கிறது, எண்ணங்களும் புத்தியும் சிந்தனையும் அனைத்துமே மாறியிருக்கின்றன. எனவே மாயை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் புதிதாக இந்த உலகத்தை மாற்றியமைத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த உண்மையின் தத்துவத்தை எப்பொழுது நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் நித்தியம் எது, அனித்தியம் எது, அதாவது நிலையானது எது, நிலையற்றது எது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அருமை சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஈடுபடக்கூடிய காரியத்திலே நாம் என்ன செய்கிறோம், அதன் பலன் என்ன, செய்வது யார், இதன் முடிவு என்ன என்பதை பற்றி சுய விசாரணை செய்தபடியாகவே இருக்க வேண்டும். எவர் ஒருவர் தான் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முயன்று மனத்தோடு தொடர்ந்து பேசி அதை சலிப்படைய செய்கிறாரோ அவர் மாத்திரமே விவேக புத்தி உள்ளவர் என்று பொருளாகிறது. விவேக புத்தி என்பது ஏற்பட சித்தத்திலே தெளிவு ஏற்படச் செய்யும். சித்தத்திலே தெளிவு ஏற்பட்ட போது எண்ணங்களின் உற்பத்தி குறைந்து போகும். புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மை அல்ல என்பது புரிந்தான போது மனம் சலிக்கும். எப்பொழுது மனம் சலிக்கிறதோ அப்பொழுது மனம் என்பது இல்லாதாகிறது அல்லது மாண்டுபட்டு போகிறது. எனவே இதை நாம் நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை செய்ய வேண்டும். இப்படி சுய விசாரணை செய்வதற்கு நமக்கு அறிவுபூர்வமான ஆதாரங்கள் தேவையாக இருக்கின்றன. அந்த ஆதாரங்களை கொடுப்பவைதான் ஞானிகள், மகான்களால் உபதேசிக்கப்பட்ட நூல்கள். எனவே நூல்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சில பக்கங்களாவது வாசிப்பது நம்முடைய மனத்தெளிவிற்கு வழிகாட்டும் என்பதே கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.